ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி 1 கப் வேர்க்கடலையில் சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வேர்க்கடலை ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு. தோல் நீக்கிட்டு வேர்க்கடலை மட்டும் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு. ஏலக்காய் 2, மில்க் பவுடர் 60 கிராம், எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைதா 150 கிராம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கடாயில் நெய் ஆட் பண்ணிடலாம். நூற்றி 150 கிராம் மைதாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யில் மைதாவை நல்லா வறுத்துக்கணும். மணல் மாதிரி ஆகணும். மைதாவும் நெய்யும் நல்லா வறுபட்டு மணல் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்க வேர்க்கடலை பொடியோடு இதை ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலை, மில்க் பொடி, மைதா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன். நான் 400 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் 200 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் ஆஃப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணால் போதும். சுகரோட இது நல்லா கலந்து வரணும். சுகர் சிரப் மாதிரி ரெடி ஆனால் போதும். கம்பி பதமே தேவையில்லை. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. அல்வா மாதிரி ரெடி ஆகணும். மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இது மாதிரி ஒட்டாமல் வந்தாலே போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போ இதை 2 பார்ட்டாக பிரிச்சிடுறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் ஒரு பார்ட்டில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும்.
கலர் வேணான்னா நீங்கள் அப்படியே கூட பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் ஸ்வீட்டை எடுத்து ஃபஸ்ட்டு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒயிட் பால் வச்சு ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் பால் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறுன அப்புறமா இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிங்கன்னா உள்ளே அழகாக ஆரஞ்சு கலர்லேயும் வெளியில் ஒயிட் கலர்லேயும் ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது வேர்க்கடலை ஸ்வீட்டுன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். வேர்க்கடலை ஸ்வீட் பால் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.